சென்னையை தலைமையிடமாக கொண்டு தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நமது ஊர் நமது பொறுப்பு என்ற அடிப்படையில் சமுதாய மேம்பாடு மற்றும் அதை சார்ந்த வழிகாட்டுதல்களை வழங்கி வரும் ஐக்கிய நல கூட்டமைப்பின் அங்கமான பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு துறையின் மூலம் வழங்கப்படும் வழிகாட்டுதல்கள் இன்றைய சூழ்நிலையில் ஏன் தேவைப்படுகிறது என்பதை இந்த சிறிய காணொளியின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளும் இறைவனின் வல்லமையை பறைசாற்றும் வகையில் படைக்கப்பட்டுள்ளன. அத்தகைய வல்லமையை விளக்கும் அறிவியலின் முக்கிய கோட்பாடான பிக் பேங் தியரி என்னும் பெருவெடிப்பு மூலம் ஒரே அமைப்பில் இருந்த அனைத்து ஆற்றல்களும் சிதறடிக்கப்பட்டு நாம் இன்று பார்க்கும் சூரியன், சந்திரன், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், கோள்கள் என அனைத்தும் இறைவனின் ஆகுக என்ற ஒற்றை வார்த்தையில் உருவாக்கம் பெற்றன. இவற்றையெல்லாம் வீணாக படைக்கவில்லை என இறைவன் திருமறையில் பல இடங்களில் தெளிவாக கூறுகின்றான். இத்தகைய பிரம்மாண்ட படைப்புகள் அனைத்தையும் தனது பிரதிநிதியான மனிதனுக்கு அன்றாட தேவைகளுக்கு பயன்படும் வகையில் அமைத்து இறைவன் அருள் செய்துள்ளான். எனவே இறைவனின் பேராற்றலால் படைக்கப்பட்ட மனிதனின் உள்ளே பொதிந்துள்ள திறன் என்னும் ஆற்றல் விலை மதிப்பில்லாதது. அவற்றை சரியான வழியில் திட்டமிட்டு பயன்படுத்தினால் இவ்வுலகத்தில் ஒவ்வொரு செயலிலும் வெற்றியாளராக திகழலாம் என்பதை பல்வேறு வரலாற்று நிகழ்வு மூலம் நாம் அறியலாம். கற்களை ஒன்றோடு ஒன்று உரசி நெருப்பை உருவாக்கும் திறமையை இறைவனின் வழிகாட்டுதலின்படி கற்றுக்கொண்ட மனிதன் அதை போன்று கிடைக்கப்பெற்ற அனைத்து திறன்களையும் மேலும் வலுப்படுத்தி இன்றைய நவீன AI என்னும் இயற்கை நுண்ணறிவு சாதனங்களை உருவாக்கி அறிவியலில் இமாலய உயரத்தை அடைந்துள்ளான். எனவே மனிதன் தனது திறன்களை இந்த முன்னேறிய கால சூழ்நிலைக்கு ஏற்ப மேம்படுத்தும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு தன்னை தயார்படுத்தி கொண்டால் மட்டுமே போட்டி நிறைந்த இவ்வுலகில் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் பயணிக்க முடியும். இறைவன் மனிதருக்குள் திறன் என்னும் ஆற்றலை படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று அனைவருக்கும் பொதுவாகவே அமைத்துள்ளான். ஆனால் தனது திறன்களை வளர்த்து கொள்ளும் ஆர்வமுள்ளவர்களால் மட்டுமே அதை இருக்கும் நிலையிலிருந்து மேம்பட்ட நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். அப்படி கால சூழலுக்கு ஏற்றாற்போல் தன் திறன்களை மேம்படுத்தி கொள்ளும் மனிதர்களால் மட்டுமே அனைத்து காலத்திலும் வெற்றி பெற்றவர்களாக தங்களை நிலைநிறுத்தி கொள்ள முடியும். படிப்பை பாதியில் நிறுத்தியவர்கள், வேலை தேடும் இளைஞர்கள் மற்றும் கல்லூரி இறுதி ஆண்டு முடித்து எப்படி தனது தொழில் வாழ்க்கையை தொடங்குவது என்று வழிதேடி தவிக்கும் புதிய பட்டதாரிகள் ஆகியோருக்கான தொழில் வாழ்க்கையை அமைக்கும் மற்றும் சீரமைக்கும் வழியை இலகுவாக்கி தரும் ஒரு முன்னெடுப்புதான் ஐக்கிய நல கூட்டமைப்பின் இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் திட்டம். குறிப்பாக 18 வயது முதல் 35 வயது வரை உள்ள அனைத்து இளைஞர்களும் அவர்கள் விரும்பும் துறையில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மூலம் ஆளுமைகளாக மாற்றும் வழிகாட்டுதல்களை இறைவனின் கிருபையால் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. கடந்த 2 வருடங்களாக 30க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்கும் நிறுவனங்களை கண்டறிந்து அவர்களின் மூலம் குறுகிய கால திறன் மேம்பாட்டு பயிற்சிகளில் நமது தொடர்பில் உள்ள கிராமங்களில் இருந்து வரும் ஆர்வமுள்ள இளைஞர்களை ஒன்றிணைத்ததின் பலன் இன்று 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர். நமது வழிகாட்டுதல் மூலம் 200க்கும் மேற்பட்ட கல்வியில் டிராப் அவுட்ஸ் ஆன 20 வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் பலர் வெல்டிங், AC ரெஃப்ரிஜரேஷன், 2-வீலர் 4-வீலர் சர்வீசிங், ஃபோக்லிஃப்ட் ஆபரேட்டர், ஹவுஸ் வயரிங் டெக்னீஷியன், கார் டிரைவிங், ஃப்ரைட் ரைஸ் அண்ட் பரோட்டா மேக்கிங், ப்ரொஃபஷனல் ஹேர் ட்ரெஸ்ஸிங், டைலரிங் போன்ற மேம்பாட்டு பயிற்சிகளை நம் தொடர்பில் உள்ள முன்னணி தொழில் நிறுவனங்கள் மூலம் பெற்று இன்று குறைந்தபட்சம் 18,000 முதல் 22,000 வரை மாத ஊதியமாக பெறுகின்றனர். இப்பயிற்சிகளுக்கு வருவதற்கு முன் இவர்களுக்கு எந்தவிதமான ஒரு ப்ரொஃபஷனல் அடையாளம் இல்லாமல் இருந்தது. இன்று இவர்களுக்கு தான் ஒரு ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன் என்பதை உணரும்போது அவருடைய உள்ளத்தில் தோன்றும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சமுதாயத்திலும் அவர்களுக்கு அத்துறையில் ஆளுமைகளாக மாறக்கூடிய காலம் இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களில் அமையும். மேலும் 300க்கும் மேற்பட்ட பட்டப்படிப்பு டிப்ளமா இன்ஜினியரிங் படித்த இளைஞர்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், HR ப்ரொஃபஷனல், பவர் பிளான்ட், ஆயில் அண்ட் கேஸ் செக்டார், GST அக்கவுண்ட் ப்ரொஃபஷனல், ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ட்ரைனிங், அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் பொருட்டு
டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஃபென்ஸ் அகாடமி ஆகிய துறைகளில் சிறப்பாக பயிற்சி அளித்து அவர்கள் அனைவரும் அத்துறையின் ஆளுமைகளாக பல்வேறு இடங்களில் பணியாற்றி வருகின்றனர். ஆக இதுவரை 537க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு இறைவனின் கிருபையால் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அளித்து உரிய துறையில் வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். அத்தகைய வெற்றி பெற்றவர்களின் சிலருடைய காணொளியை இப்பொழுது தங்கள் முன் மகிழ்ச்சியாக சமர்ப்பிக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட பேர் இமாம் அலி. நான் வேலூர்லேருந்து வந்திருக்கேன். இப்போ நான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் கோர்ஸை ஜாயின் பண்ணேன். ஸ்ரீ எக்ஸிம் சொல்யூஷன் அந்த கம்பெனி பேர். பெங்களூரில் செலக்ட் ஆகியிருக்கேன். என்னுடைய பெயர் கபீர் முகமது. அன்வா மூலமா அட்வான்ஸ் டிப்ளமோ இன் ஃபயர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி கோர்ஸ் எனக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. இதை கத்துக்கிற உதவியை அன்வாவுக்கு என்னுடைய நன்றி. ஜஸாக்கல்லாஹ் கைர். அனைவருக்கும் வணக்கம். என் பேரு தீபா. நான் திருச்சியில இருந்து வரேன். சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்கு UNWO இந்த ஆர்கனைசேஷன் நம்மளுக்கு கிடைச்சது. அவங்க ட்ரைனிங்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதுல பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கும் ட்ரைனிங் ஒன்று இருக்குன்னு சொல்லி பார்த்தாங்க. ஸோ இப்போ என் கையில ஒரு ஆஃபர் இருக்குது. அண்ட் தென் இன்னும் 2-3 ஆஃபர்ஸ்லாம் கூட வரப்போகுது. ஹாய், என் பேர் முகமது வசீம். நான் UNW மூலமாக CPTITல கிளாஸ் ஒரு 2 months எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ பஹ்ரைனில் பிளேஸ் ஆயிருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட பேர் அபூபக்கர் சித்திக். நான் லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் நான் ஜாயின் பண்ணேன். இந்த கோர்ஸ் நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. இப்போ டிவிஎஸ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல செலக்ட் ஆகியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கிய காரணம் அன்வோ தான். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். பேர் மதன். என் சொந்த ஊர் திருவாரூர். கோட் 19 இங்கே பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் படித்தேன். நான் இப்போ ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கேன். அந்த கம்பெனி பேர் ரைப்ஸ் இன்ஃபோ. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது நைனார். நான் தேனி மாவட்டம் உத்தமாபாளையத்துலேருந்து வரேன். UNWO ட்ரஸ்ட் மூலிமா எனக்கு மெயின்டெனன்ஸில் TIயில் 2 மாதம் கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. இப்போ நான் UAEயில் அபுதாபிக்கு அஜ்மல் ஸ்டீல்ஸ் டியூப்ஸ் கம்பெனியில் மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸுக்கு செலக்ட் ஆகியிருக்கேன். இந்த PDTA ப்ளஸ் அன்மோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேம்ப்ளேட்டில் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் மட்டும் தான் அனுப்பணும். அது மட்டும் தான் நம்ம செஞ்சது. மிச்சது எல்லாம் அவங்களே நம்மளை செய்ய வச்சு இன்றைக்கி எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு 30 நாளில் அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்றைக்கி ஒரு நல்ல ட்ரெயின்டு டிரைவர் மாதிரி நம்மளை ஆக்கியிருக்கிறாங்க. இப்போ நம்ம எந்த கார் கொடுத்தாலும் ஓட்ட முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இவங்களுடைய விஷயம் எப்படி சொன்னால் ஜீரோ மிஷன். அவங்கக்கிட்ட ஒருத்தட்ட படிப்பு இல்லை, சரியான வழிகாட்டுதல் இல்லை, என்ன இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதாவது கற்றுக்கணும், செய்யணும், தொழில் செய்யணும், ஒரு தொழிலுக்கு போகணும் அப்படின்ற ஒரே ஒரு ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும். இவங்களை காண்டாக்ட் பண்ணால் இன்ஷா அல்லாஹ் லைஃப் டைம் கைடன்ஸ் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். என்னுடைய பேர் பீர் முகமது. என்னுடைய சொந்த மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம். சகோதரத்தை ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தேன். எனக்கு இந்த கிச்சன்ல கொஞ்சம் ஃபுட்டில் இன்ட்ரெஸ்டா இருக்கு. நான் படிக்கணும்னு ஏதாவது வாய்ப்பு உண்மையான ஒரு வாய்ப்பை அண்ணன் ஏற்படுத்திருந்தாங்க. அவங்க வழிகாட்டின் அடிப்படையில பரோட்டா எப்படி ரெடி பண்றது, சால்னா எப்படி ரெடி பண்றது, கிரேவி எப்படி ரெடி பண்றது, கிரேவி அதோடு இல்லாமல் சைனீஸ் சேர்த்து சொல்லி கொடுக்குறாங்க. ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, சிக்கன் 65, பெப்பர் சிக்கன், சில்லி சிக்கன், சில்லி பரோட்டா, சிக்கன் மஞ்சூரியன், கிரில் சிக்கன், இந்த மாதிரியான வெரைட்டிஸ்லாம் எப்படி பண்ணுறது சைனீஸில் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் கற்றுக்கவும் செஞ்சோம். ஏதோ தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லாமல் நம்ம அதை முறையாக ஒரு மாதத்துக்கான என்ன தகுதியோ இங்கே அந்த ட்ரைனிங் முழுமையான முறையில் ஒரு கடை ஆரம்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் ஸ்கீல் இருக்குமோ அந்த இங்கே நம்ம கற்றுக்கிட்டோம். என் பேர் அஷ்ரஃப். நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். வேலை இல்லாமல் ரொம்ப நான் கஷ்டப்பட்டுருந்தேன். இந்த மாதிரி அன்வோவில் டிரைவிங், இந்த மாதிரி எலக்ட்ரிஷியன், ப்ளம்பிங் நிறைய கோர்ஸ் அவங்க ஃப்ரீயாக கற்றுத்தரதா சொன்னாங்க. அப்போ நான் டிரைவிங் செலக்ட் பண்ணேன். இங்கே டிரைவிங்க்கு வந்தப்போ எனக்கு டிரைவிங் பற்றி எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோன்னே கார் டிரைவிங் போகாமல் சிமுலேட்டர்ன்ற ஒரு கிளாஸ் வச்சு நடத்துனாங்க. அதுக்கப்புறம் பேசிக்காக அவங்க நார்மலாக சொல்லி தராங்க. ஓரளவு ப்ரொஃபஷ்னலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம ஒரு காரை ஓட்டணும், எப்படி அது எப்படி பண்ணணுன்றதை ப்ரொஃபஷ்னலாக அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. Hajime Mashite, watashi wa Muhammad Asif to moshimasu. Ennur Karaki Mashita. New College Daigoku de Computer Science o Benkyou shimashita. Dozo yoroshiku onegai shimasu. என் பேர் முகமது ஆசிஃப். நான் எண்ணூர்லேருந்து வரேன். நான் நியூ காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தேன். எனக்கு இந்த UNWO பற்றி என் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா தெரிய வந்தது. இங்கே நான் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ட்ரைனிங் இவங்க மூலிமா அட்டன் பண்ணி
எப்படி டே டு டே லைஃப்பில் வந்து எப்படி ஜாப்பனீஸை யூஸ் பண்ணுறது, இப்போ ஜப்பானுக்கு நம்ம வேலைக்கு போனால் அங்கே எப்படி நம்ம பேசி அவங்க கூடிய கான்வர்சேஷன் பண்ணுறது, கம்யூனிகேஷன் பண்ணுறது, இது எல்லாமே அங்கே இருந்து கற்றுக்கிட்டேன் அவங்க மூலியமாக. இது மூலிமா நான் N5 லெவல் அளவு படிச்சிருக்கேன். இது மூலிமா நான் N5 சர்டிஃபிகேட்டுக்கும் எழுதலாம், JFT சர்டிஃபிகேட்டும் எழுதலாம். இது மூலிமா SSW விசா மூலிமா நான் ஜப்பானுக்கு போய் ஒர்க்கோ இல்லை மேற்கொண்டு படிக்கிற விஷயத்தை நான் பண்ணலாம். எனவே வெறும் பட்டப்படிப்பு மட்டுமே வைத்துக்கொள்ளாமல் துறை சார்ந்த திறன்களை வளர்த்து கொள்வதன் மூலம் எளிதாக வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதில் செயல்முறை தீர்வாக வழிகாட்டுகிறது நமது ஐக்கிய நல கூட்டமைப்பின் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு பிரிவு. எங்களுடன் இவ்வழிகாட்டுதல்களுக்கு ஒன்றிணைந்து செயல்படும் அனைத்து ட்ரஸ்டீஸ், ஸ்பான்சர்ஸ், முஹல்லா ஜமாத் மேம்பாடு குழுக்கள், மஸ்ஜித் நிர்வாகத்தினர் மற்றும் ட்ரைனிங் பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த துவா மற்றும் நன்றிகளை இக்காணொலியின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களிலும் நமது சேவைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு துவா செய்யுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.